ஏய் மீரா, என்னடி பண்ற? ஏய் வாடி சாஷா, எப்படி வந்த? ஏய் இப்பதான் வந்தேன். சரி, என்ன நீ இந்த இருட்டில் உட்காந்து படிச்சிட்டு இருக்க? வீட்டில் கரண்ட் இல்லையா? ஆமாண்டி, உனக்கு தான் தெரியும்ல எங்க வீட்டை பத்தி. கரண்ட் பில் கட்டல போல இருக்கு, கரண்ட்டை பிடிங்கிட்டாங்க. சரி என்ன பண்றது, நாளைக்கு வேற டெஸ்ட், அதனால உட்காந்து படிச்சிட்டு இருக்கேன். நீ படிச்சிட்டியா? ஓரளவுக்கு படிச்சிருக்கேன்டி, மீதி பாதி அப்புறமா படிச்சிக்கலான்னு வந்துட்டேன்டி, ஒரே போரு. ஓ சரி சரிடி, நான் கூட கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கு. சரி சரி. ஆமா ஆண்டி எங்க, இன்னும் வரலையா உங்க அம்மா? ஆமா, எங்க அம்மா இன்னும் வரல, அதனால தான் சரி வெயில வேற உட்காந்துட்டு இருக்கேன். கரண்ட்டும் இல்லையா, என்ன பண்றதுன்னு தெரியலடி, பசிக்குது வேற. என்னது பசிக்குதா? என் ஃப்ரெண்டுக்கு பசிக்குதா? ஏய் அப்ப நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்கலாம் இல்லடி. நீ கரண்ட் இல்லை, நம்ம எதுக்கு இங்க இருந்து கஷ்டப்படுற? அங்க வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டடி பண்ணிருக்கலாம்ல. படிச்சுட்டு அப்படியே எங்க அம்மா எதுவும் செஞ்சு கொடுத்துருப்பாங்க, சாப்பிட்டுருக்கலாம்ல ஜாலியா. என்னடி நீ? இல்லடி சஷா, நான் வரணும்னு தான் நினைச்சேன். சரி எங்க அம்மா ஒரு வேளை வந்துட்டாங்கன்னா அதனாலதான் சரி அப்படியே உட்காந்துட்டேன்டி. சரி படிக்கிறது வேற நிறைய இருக்கு, அதனாலதான். சரி இருக்கட்டும், நீ படி, நான் இப்ப வந்துடுறேன். உனக்காக நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன், சரியா? சரி உங்க அம்மா வர எவ்வளவு நேரம் ஆகும்? எங்க அம்மா வர கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன், லேட் ஆகும்னு சொன்னாங்க. சரி அதான் அப்படியே உட்காந்துட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியாம. சரி சரி, அது வரைக்கும் நீ என்ன சாப்பிடாம இருப்பியா? உனக்கு பசிக்காதா? சரி நான் போயிட்டு கொண்டு வரேன், நீ கொஞ்சம் வெயிட் பண்ண, வந்துடுறேன் இரு. ஏய் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சாஷா, இருக்கட்டும் பரவாயில்ல, உனக்கு எதுக்கு கஷ்டம்? எங்க அம்மா இப்ப வந்துருவாங்கடி. ஏய் நீ நிறுத்து, எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. நான் போயிட்டு இப்படி ஒரே நொடியில வந்துடுவேன், நீ படிச்சுட்டே இரு சரியா? ஏய் வேணா, இருக்கட்டும்டி. ஏய் பசியோட படிச்சுட்டே இருந்தீனா மண்டையில ஒன்றும் ஏறாது. நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் இப்ப வந்துடுறேன். சொன்னா கேட்கவா போறேன்? சரி ஓகே. அது ஏய் சூப்பர், இன்னைக்கு பார்த்தா இவ்வளோ நிறைய பண்ணியிருக்காங்களே அம்மா. சூப்பர் மம்மி நீ. ஓகே, எல்லாத்தையும் பவுல போட்டாச்சு, எடுத்துட்டு போலாம். ஏய் வந்துட்டேன்ப்பா, இந்தாடி சாப்பிடுடி. ஏய் வந்துட்டே அதுக்குள்ள. ஏய் என்ன இது பா, வாசனை பயங்கரமா இருக்கு. ஆமா ஆமா, எங்க அம்மா எனக்கு நிறைய ரெசிபி பண்ணியிருந்தாங்களா, சரி வெஜ் பிரியாணி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அதனால தான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஓ அதான் வாசனை நல்லா இருக்கு பா, சாப்பிடணும் போல இருக்கு. சரி கொண்டா. உனக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்தா ஒரு வெட்டு வெட்டு. சூப்பர். ஏய் செம்மையா பண்ணியிருக்காங்க உங்க அம்மா. எங்க அம்மா சமையல் நல்லா பண்ணுவாங்க. பாடி நிறைய சாப்பிட்டேன், போதும், இதுக்கு மேல சாப்பிட முடியல. சரி ஓகே போதுமா? சரி நான் கிளம்புறேன். சரி நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஹலோ அம்மா, என்னம்மா பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? வேலையெல்லாம் முடிஞ்சிச்சாம்மா? எனக்கு இப்போதாம்மா முடிஞ்சிச்சு. அப்பா என்ன பண்ணுறாருமா? ஷாஷாவா பக்கத்தில் அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காம்மா. அவள் ஃப்ரெண்டுக்கு எது சாப்பாடு கொடுக்கணும்மா, அது கொண்டு போயிருக்கா. சரிங்கம்மா, சரி பார்த்துக்கோங்க, நான் நாளைக்கு பண்ணுறேம்மா. வச்சிடுறேன். ஷாஷா வரான்னு நினைக்கிறேன். என்ன ஷாஷா வந்துட்டியா? சாப்பாடு கொடுத்துட்டியா உன் ஃப்ரெண்டுக்கு? என்ன சொன்னா? சாப்பிட்டாம்மா, உங்க சமையல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாம்மா. அவங்க அம்மா இன்னும் வரல, ஆனா சீக்கிரமா வந்துடுவாங்கன்னு சொன்னா, அதனால கிளம்பி வந்துட்டம்மா. ஓ சரி சரி சரி, நீ சாப்பிட்டியா? மோங்கால் கையில் அலம்பிட்டு வாம்மா, சாப்பிடலாம். உன் ஃப்ரெண்டுக்கு இனிமேல் எதுனா வேணும்னா நீ தாராளமாக எது வேணாலும் கொண்டு போய் கொடு, சாப்பிட சரியா? சரி நான் போய் உனக்கு டின்னர் எடுத்துகிட்டு வரேன். சரி இந்தாம்மா சாப்பிடு. சரிடா, நீ படுத்து தூங்கு. சரி நாளைக்கு ஸ்கூல் போகணும்ல, படுத்துக்க. என்ன இது, சாஷா இன்னும் காணோம், பெல் வேற அடிச்சிட போறாங்க. என்னம்மா மீரா, ஸ்கூலுக்கு இன்னும் கிளம்பலையா? டைம் ஆகுது, ஏன் இங்க நிக்கிற? அம்மா சாஷா இன்னும் வரலம்மா, அவளுக்காக வெயிட் பண்றேம்மா. ஆமாடி, நீ கூட சொன்ன நேத்து நைட்டு உனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தான்னு. நானே அவளை பார்த்தா தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காடி. ஆமாம்மா, அவ தான் எனக்கு வந்து கொடுத்தாம்மா. நீங்க லேட்டா ஆனதால அவ தான் என்ன பாத்துக்கிட்டா நேத்து. வா சாஷா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நேத்து நைட்டு நீ மீராக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்த, பரவாயில்லையே, உன் ஃப்ரெண்டை நீ ரொம்ப நல்லா பாத்துக்கிறியே. இதே மாதிரி எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும் சரியா? சரிங்க ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க ஆண்டி? நான் நல்லா இருக்கேன். சரிம்மா, நீ ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வா சரியா? ஆண்டி உனக்கு பிடிச்சதை நான் கண்டிப்பா உனக்கு செஞ்சு தரேன். சரி நான் இப்ப வேலைக்கு கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சுமா, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகணும், அதனாலதான். சரியா, ரெண்டு பேரும் பார்த்து போயிட்டு வாங்க ஸ்கூலுக்கு. சரி நான் நைட்டுக்கு வரும்போது உங்க ரெண்டு பேருக்கும் கேக் கொண்டு வரேன் சரியா? சாஷா நீ நைட்டுக்கு வீட்டுக்கு வந்துடு, நீ இங்க வந்து படி, நான் ஆண்டி உனக்காக கேக் கொண்டு வரேன், நீ சாப்பிடு சரியா? சரிங்க ஆண்டி, கண்டிப்பா வரேன் ஆண்டி, எனக்கு கேக் ரொம்ப பிடிக்கும். சரி பார்த்து போங்க, நான் கிளம்புறேன். டாடா மம்மி. ஓகே போலாம் ரைட்.
லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சிருப்பாங்க போல. ஏய் மீரா, இங்க போற வழியில ஒரு 90s கடை மிட்டாய் கடை இருக்குடி. நம்ம அங்க போய் பாப்போமா? ஏதாவது வாங்கிட்டு போலாம்டி சாப்பிட்டுக்கு. ஏய் என்னடி சொல்ற? ஃபர்ஸ்ட் பெல்லே அடிச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு பெல் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம போகணும்ல. லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஏய் டக்குன்னு வாங்கிட்டு நம்ம கிளம்பிடலாம்டி. அப்படியே சொல்ற? சரி வாடி போலாம். இங்க பாரு, எப்பா எவ்வளோ மிட்டாய் இருக்கு பாரு. ஐயோ என் கண்ணையே என்னால நம்ப முடியல. ஏய் எவ்வளவு வாங்க முடியும் நம்மளால? நிறைய இருக்கு. அதனால என்ன, நம்மகிட்ட எவ்வளவு இருக்கோ அது எவ்வளவு வருதோ அது வரைக்கும் வாங்கிட்டு போலாம் அப்படின்ற. சரி ஓகே. ஏய் உனக்கு இதுல எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் எடுடி, நம்ம பார்த்து வாங்கிட்டு போம். சரியா? ஏய் பாரு 90s கிட்ஸ் மிட்டாய்னு சொல்வாங்க. ஆனா நான் இப்பதான் இவ்வளவு சாக்லேட்ஸ் பார்க்கணும்பா. நம்ம அம்மாங்கெல்லாம் இதெல்லாம் நிறைய சாப்பிட்டுருப்பாங்கல்ல. ஆமா ஆமா, பாத்தியா எவ்வளவு இருக்கு? எதை எடுக்கிறதுன்னு தெரியல. சரி வா எல்லாத்தையும் போய் பார்ப்போம், என்னன்னு ஒரு ரவுண்ட் அடிப்போம். இது ரொம்ப கலரா இருக்கே. அது பிங்க் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை எடுத்துக்கிறேன். ஐ வீல் மிட்டாய், கயிறு மிட்டாய். என்ன மீரா எல்லாத்தையும் எடுத்துட்டியா? நான் கூட எனக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துட்டேன்டி. நானும் தான் நிறைய எடுத்திருக்கேன். சரி வா நம்ம காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போவோம். அங்கிள் இந்த சாக்லேட்டுக்குலாம் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்களேன். இது எல்லாத்துக்கும் சேர்த்து 50 ரூபாய் ஆச்சு பாப்பா. என்னங்க அங்கிள் காசு? குடுமா. ஐயோ நிறைய வாங்கிட்டோம்டி, என்ன பண்றதுனே தெரியல. சரி வா போலாம். ஐயோ இதெல்லாம் பார்க்க பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆமா எனக்கும் தான். சரி வா என்னென்ன வாங்கணும்னு பாப்போம். பாத்தியா இது தாண்டி ஐஸ்கிரீம் மிட்டாயி. இதுல பாத்தியா ஐஸ்கிரீம் மாதிரியே மிட்டாய் வச்சிருப்பாங்க உள்ள வெள்ளையா. சாப்பிட டேஸ்டா இருக்கும். ஆமாண்டி பார்க்கவே செம்மையா இருக்கு. சரி வா அடுத்தது என்னன்னு பாப்போம். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. இது டியூப் ஐஸ் தானே? பாரு ஐயோ சூப்பரா இருக்கு பார்க்கவே. ஆமா ஆமா அதனால தான் உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று எடுத்தேன். சரி சரி இது முதல்ல பார்த்துருவோம். இது பாத்தியா வாட்ச் மிட்டாயி. இது கையில கூட கட்டிக்கலாம். நம்ம வேணும்னா இதுல இருக்கிற சாக்லேட்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். செம்மல்ல சூப்பரா இருக்கு. இது பேரு பேப்பர் மிட்டாய். பேப்பர் மாதிரியே இருக்கும். இது பிச்சு வாயில போட்டோம்னா அப்படியே மெல்ட் ஆயிடும். வாயில கரைஞ்சு போயிடும். செம்ம டேஸ்டா இருக்கும். சூப்பரா இருக்கு. இந்தா நீ இதை டேஸ்ட் பண்ணி பாரு. சூப்பரா இருக்கு. செம்ம செம்ம. அப்படியே வாயில போட்டு கரைஞ்சது இல்ல. எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாரு. இது ஜாம் பாக்கெட்டா. இது சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பார்ப்போம். இதுவும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட். செம்மையா இருக்கு. ஐ பாப்பின்ஸ் பேரே சூப்பரா இருக்குல்ல. இந்த கிரீன் கலர் மிட்டாயை நீ சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு. ஓகே. செம்ம டேஸ்டா இருக்கு. இதுல எல்லா மிட்டாயும் கலந்து இருக்குப்பா. இது ஒரு செட் அப்படியே வச்சிருந்தாங்களா, அதனால எடுத்தேன் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு. செம்ம போ நிறைய இருக்கு. இது வச்சு சாப்பிடலாம். இது பேரு ஜவ்வு மிட்டாயா. இது இழுத்தா ஜவ்வு மாதிரி வருமாப்பா. ஆனா தித்திப்பா தான் இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். கொஞ்சம் புளிப்பா இருக்கும். ஆமா எங்க அம்மா கூட சொல்லியிருக்காங்க சின்ன வயசுல இந்த மிட்டாயெல்லாம் நாங்க நிறைய வாங்கி சாப்பிடுவோம்னு. இதுவும் ஒரு பாக்கெட் ஐஸ் தான்ப்பா. இது நம்ம உடனே சாப்பிடணும், இல்லைன்னா மெல்ட் ஆயிடும். அதனால நம்ம இதை ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம். ஆமா ஆமா கரெக்ட் தான். இந்த கயிறு மிட்டாயி ரொம்ப ஃபேமஸ் போல இருக்குப்பா. நிறைய பேர் சொல்றாங்க அவங்க சின்ன வயசுல எல்லாம் விளையாடுவாங்களாம் இதை வச்சு. ரெண்டு பக்கமும் கயிறு பிடிச்சி இழுத்தோன்னு வச்சுக்கேன். இது அப்படியே வீல் மாதிரி சுத்தமா. இதுக்கு வீல் மிட்டாயின்னு பேரும் சொல்றாங்க. ஆமால பார்க்கவே நல்லா இருக்கு. நாமளும் விளையாடிக்கிட்டே சாப்பிடலாம் அந்த மிட்டாயை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜெல்லி. ரெட் கலர் நான் எடுத்துக்கிறேன்டி. அதனால என்ன நீ எடுத்துக்க, நான் கிரீன் எடுத்துக்கிறேன். ஐயோ எனக்கு நினைக்க சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு சாக்லேட் மிட்டாய் வாங்கிட்டோம்ல நம்ம இன்னைக்கு. இது எல்லாத்தையும் நம்ம வச்சு சாப்பிடலாம்ப்பா. இவ்வளோ ஐட்டம் இருக்கு, எதை சாப்பிடுதுன்னே தெரியல. அதனால என்ன கொஞ்சம் வச்சு சாப்பிட வேண்டியதுதான். சரி எல்லாத்தையும் எடுத்து பேக் உள்ள வச்சிருவோம் வா. ஐயோ என்னாச்சு, ஏன் கத்துற? ஐயோ நம்ம ஸ்கூலுக்கு போகவே மறந்துட்டோம். ஆமால போச்சு போ. பெல்லே அடிச்சு முடிச்சிருப்பாங்க. இனிமே எப்படி நம்ம போறது?